ஒரு 4 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணாத என்னோட பல்சர் 220 தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியில் பேட்டரியை கழட்டி பேட்டரியை பார்த்தா சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் போடலான்னு போனோம். பார்த்தா அகாடமி வண்டியில் எந்தெந்த வண்டியெல்லாம் சார்ஜ் இல்லையோ அந்த எல்லா பைக்லேருந்தும் பேட்டரியை கழட்டி நம்ம சார்ஜ் போட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஸோ எல்லா பேட்டரியும் நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ரிமூவ் பண்ண பேட்டரியெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு கேட்டை பூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பேந்தரை எடுத்துக்கிட்டு நம்ம பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு மதுராந்தகம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா போகிற வழியே ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு நேராக பேட்டரி கடையில் போய் பேட்டரியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து மகாவீர் ஆட்டோமொபைல்ஸ் போனோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம மனிஷ்க்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என்னென்ன ஸ்பேர் ஒன்று சொல்லி மனிஷ்ட்டு சொன்னோம். மனிஷும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேர் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்பேர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அகாடமியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பைக்கை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பைக்கை பிரிச்சுட்டு கார்பரேட்டர் பிளான்ச்சை நம்ம கரெக்டாக எடுத்து அந்த கார்பரேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் உள்ளே வச்சு மாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு பக்காவாக உட்கார வச்சு மாட்டிட்டு ஆக்சிலேட்டர் கேபிள் சரியாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் பெட்ரோல் டிபஸ் வரைக்கும் அதை நம்ம திறந்து பெட்ரோல் உள்ளே ஊற்றணும். ஸோ பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக அதுக்கப்புறம் திருப்பி லாக் பண்ணிவிட்டு பெட்ரோல் டியூப் ஆன் பண்ணால் பெட்ரோலே வரல. என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக பிளாக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் டேப்பை தனியாக கழட்டி அந்த டேப்பை வந்து ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா டைட் பண்ணிவிட்டு பெட்ரோல் டேங்கில் வச்சு கரெக்டாக மாட்டிடும். ஸோ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக டியூப் சொருவி ஆன் பண்ணி பார்த்தா அதில் கரெக்டாக பெட்ரோல் பக்காவாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு டியூப் தூக்கி அதில் கரெக்டாக சொருவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வண்டியில் பேட்டரி இல்லை. ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்பேர் பேட்டரி எடுத்து போட்டு அதுக்கு ஒரு பேட்டரி பெல்ட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த பேட்டரி பெல்ட் எடுத்து அதில் வச்சு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி போல்ட்டெல்லாம் எடுத்து நம்ம லைன் கொடுத்து பக்காவாக டைட் பண்ணோம். ஸோ டைட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு செல்ஃப் போட்டு பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ண வண்டியை ஓட்டி பார்க்கலான்னு சீட்டெல்லாம் மாட்டி ஓட்டி பார்க்க ஆரம்பித்தோம். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டியில் ஸ்டன் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் நிறைய ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.